ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாஞ்சில் கரி லீவ்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெங்காயம் வெட்ட வேண்டாம், தக்காளி வெட்ட வேண்டாம், இஞ்சி பூண்டு அரைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பாதி லெமன் எடுத்துக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா போட்டு ஊற வைங்க. இது வந்து இப்படியே ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். மசாலாவுக்கு 12 காஷ்மீரி மிளகாய் இல்லை பெடிகே சில்லி எடுத்துக்கோங்க. 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. அப்புறமா ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், ஜீரகம், நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், மல்லி இது எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. லைட்டாக வாசனை வரும்போது எடுத்துடலாம். அப்போ தான் கலர் வந்து நல்லா கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே நம்ம வச்சுருக்கிற பூண்டும் புளி தண்ணியும் விட்டு இதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்திலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யையும் போட்டு கூடவே சிக்கனையும் போட்டு ஒரு 70% சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் இதை வந்து அப்படியே வேக விடணும். அந்த சிக்கனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை தனியாக ஒதுக்கி வைங்க. இதில் விட வேண்டாம். சிக்கனை மட்டும் நம்ம எடுத்து போட்டு அப்படியே ஒரு 70% வேக வரைக்கும் வேக விடுங்க. இந்த நெய்யை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படி திருப்பி திருப்பி போட்டு 3/4 பாகம் வெந்த உடனே அதை எடுத்துடுங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். இந்த டைம் தீயை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுடுங்க. சிக்கன் ஊற வச்சப்போ மீதம் இருந்த தயிரையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலாவுக்கு மட்டும் தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை இது கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி. மங்களூரோட ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாமல் பெரிய அளவில் வேலையும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி இது. மேரினேஷன் டைமை தவிர்த்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாம். சிக்கன் 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வெந்ததும் அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூவி இறக்கிடுங்க. நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.